அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள பச்சாப்பாளையம் பகுதியில் பழனிசாமி தனலட்சுமி தம்பதியர் தங்களது மகள் பூவரசியுடன் வசித்து வந்துள்ளனர். பழனிசாமியும் தனலட்சுமியும் அங்குள்ள தனியார் பனியன் கம்பெனியில் தொழிலாளர்களாக பணியாற்றி வந்தனர். இவர்களது மகள் பூவரசி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அப்பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆகஸ்ட் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பழனிசாமி வழக்கம் போல வேலைக்கு சென்றுள்ளார். வீட்டில் தனலட்சுமியும் மகள் பூவரசியும் மட்டும் இருந்துள்ளனர். அப்போது வீட்டிற்குள் திடீரென இளைஞர் ஒருவர் வந்துள்ளார். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தனலட்சுமி மற்றும் பூவரசி இருவரையும் கொடூரமாக வெட்டியதாக கூறப்படுகிறது. அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பலத்த காயமடைந்த தாய் மற்றும் மகள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து கிடந்தனர். இதனிடையே அங்கிருந்து தப்பித்துச் செல்ல முயன்ற அந்த கொடூர இளைஞரை அப்பகுதி பொதுமக்கள் முடக்கி பிடித்தனர். பின்னர் இதுகுறித்து பல்லடம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லடம் டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் காவல்துறையினர் இரட்டை கொலை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். மேலும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டு போலீசாரிடம் சம்பவம் தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார். படுகொலை செய்யப்பட்ட தாய் மற்றும் மகள் இருவரின் உடல்களையும் கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து பொதுமக்களால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த நபரிடம் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் அவர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அக்ஷய் என்பது தெரியவந்தது. அக்ஷயும் பூவரசியும் கடந்த 5 ஆண்டுகளாக இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி வந்துள்ளனர். இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருவரும் பெற்றோருக்கு தெரியாமல் ரகசிய திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அலைபாயுதே படம் போல பூவரசி தொடர்ந்து தனது தாய் வீட்டிலேயே இருந்து வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் பூவரசி மற்றும் அக்ஷயின் காதல் திருமண விவகாரம் பற்றி பூவரசியின் தாய் தனலட்சுமிக்கு தெரிய வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் பூவரசியை இனி அக்ஷய் தொடர்பு கொள்ளக்கூடாது எனவும் தனலட்சுமி கண்டித்துள்ளார். இதனையடுத்து அக்ஷய் பல முறை பூவரசியிடம் பேச முயன்றும் பூவரசி அவரை தவிர்த்து வந்துள்ளார். மேலும் பூவரசி கழுத்தில் இருந்த தாலியையும் அகற்றியிருக்கிறார். இந்த சூழலில் பூவரசியை சந்திப்பதற்காக திண்டுக்கல்லில் இருந்து திருப்பூர் வந்த அக்ஷய் தனியார் தங்கும் விடுதியில் வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கி பூவரசியை சந்திக்க கடந்த சில நாட்களாக முயற்சி செய்து வந்திருக்கிறார். பூவரசியின் தந்தை பழனிசாமி காலை நேரத்தில் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டிற்கு சென்ற அக்ஷய் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தொடர் வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த அக்ஷய் அறிவாளால் பூவரசி மற்றும் அவரின் தாய் தனலட்சுமி ஆகிய இருவரையும் வெட்டியிருக்கிறார் என்பது தெரியவந்தது. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எக்ஸ் தளம் என சமூக வலைதளங்கள் குறித்தெல்லாம் அட்வான்ஸாக தெரிந்து கொண்டவர்கள் உண்மையிலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் பெற்றோரை சம்மதிக்க வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் சட்டத்திற்கு உட்பட்டு பதிவு திருமணம் செய்திருந்தால் காவல்துறையே மணப்பெண்ணை மீட்டு கணவரிடம் ஒப்படைத்திருக்கும். இப்படி சட்டத்திற்கு உட்பட்டு பல வழிகள் இருக்க சட்டத்திற்கு புறம்பான வேலையில் ஈடுபட்டு 2 உயிர்களை பலி வாங்கியதோடு தன்னுடைய எதிர்காலத்தையும் சீரழித்துக் கொண்டான் இந்த இளைஞன் என்கிறார்கள் விசாரணை அதிகாரிகள். பாலிமர் செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் சதீஷ்குமார். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.